வணக்கம். கோழிக்கோட்டில் ஏற்பட்ட விமான விபத்தை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கொரோனாவால் சிக்கியுள்ளவர்களை வெளிநாட்டிலிருந்து மீட்கும் பணியை இந்திய அரசு செய்து வருகிறது. அந்த வகையில் 196 பேர்களுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் துபாயில் இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டது. கோழிக்கோடு கரிப்பூர் விமான நிலையத்தை அது அடையும் பொழுது இரவு 7 மணி ஆகியிருந்தது. அந்த மாவட்டத்திற்கு கனமழைக்காக ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விமானம் முதல் முறை இறங்க முயற்சித்தது, அதனால் முடியவில்லை. அதனால் இரண்டாவது முறை ஹாட் லேண்டிங் என்று சொல்லப்படுகிற முறையில் இறங்கியது. இந்த விமான ஓடுதளம் டேபிள் டாப் என்று அழைக்கப்படும் ஓடுதளத்தை சேர்ந்தது. இதனால் அந்த விமானம் இறங்கிய உடனே வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் 35 அடி பள்ளத்தில் விழுந்து விமானம் இரண்டாக உடைந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த விமானத்தின் ஓடுதளத்தில் மழையின் காரணமாக நிறைய தண்ணீர் தேங்கி இருந்தும் ஆன்டிஸ்கிட் விஷயங்கள் இருந்து கூட சறுக்கி சென்று விளிம்பிலிருந்து கீழே விழுந்து உடைந்திருக்கிறது. இதனால் விமானத்தினுடைய காக்பிட் அப்படியே நொறுங்கி இருக்கிறது. இதுல இருந்த பைலட் அண்ட் துணை பைலட்டுகள் இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பைலட் இருக்கிறாரு, அவர் தீபக்னு ஒரு பெயர். அவர் IAFல விங் கமாண்டரா இருந்தவர். இவர் 30 வருட அனுபவம் வாய்ந்தவர். இவர் எத்தனை கட்டுப்படுத்தியும் அந்த வேகத்தை அவரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவரும் உயிரிழந்திருக்கிறார். விமானத்தின் ஊழியர்கள் காயத்துடன் உயிர் தப்பியிருக்கிறார்கள். அந்த விமானத்தில் பிரயாணம் செய்த 184 பயணிகளில் 10 பேர் குழந்தைகள். அதில் ஒரு குழந்தையும் இறந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தமாக 18 பேர் இதுவரைக்கும் பலியாகி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உடனடியாக கேரள முதல்வரையும் தொடர்பு கொண்டு மத்திய அரசின் துறைகளில் இருக்கிற எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது. விரிவான விசாரணைக்கு ஒரு உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நேர்ந்ததை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த ரன்வே 2850 மீட்டர் மட்டுமே. இந்த ஓடுதளத்தில் இறங்கிய உடனே மிக வேகமாக அந்த விமானம் தொட்ட உடனே பைலட்டால் அந்த விமானத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிறார்கள். அதனால் தான் அது ஸ்கிட் ஆகி போயிருக்கிறது. முதல் முறை தரையிறங்க முடியவில்லை என்ற உடனே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுத்துறையிலிருந்து இந்த விமானத்திற்கு கோ அரவுண்ட் என்ற உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த கோ அரவுண்ட் என்கின்ற உத்தரவு மிக முக்கியமான ஒன்று. விமானத்தின் ஓடுபாதை சரியான அலைன்மெண்ட்ல இல்ல, வானிலை சரியில்லை, ஓடுபாதையில் வேறு ஏதேனும் விமானங்கள் இருக்கிறது, லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை என்று பல காரணங்களுக்காக உத்தரவு தருவார்கள். அதனால் இங்கு இந்த விமானத்திற்கு கோ அரவுண்ட் உத்தரவு கிடைத்தவுடனே மேலே சென்று பறந்துவிட்டு யூட்டர்ன் அடித்து மீண்டும் இரண்டாவது முறையாக லேண்டிங் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். இந்த வெதர் ரேடார் ரிப்போர்ட்டின் படி என்ன சொல்கிறது என்றால், இவர்கள் இறங்க வேண்டிய அந்த தளம் 28 அப்படிங்கிற விமான ஓடுதளம் தான். ஆனால் அங்க கோ அரவுண்ட் உத்தரவு போட்ட உடனே டேபிள் டாப் என்று சொல்லப்படுகிற அந்த குறுகிய விமானத்தளம் அதுல இறங்கி விடலாம் என்று சொல்லி இவர்கள் யூட்டர்ன் எடுத்து எதிர்ப்புறத்தில் இந்த 10வது அந்த டேபிள் டாப் ஓடுதளத்திற்கு இறங்கி இருக்கிறார்கள். 10ல் இறங்கிய இந்த விமானம் 300 மீட்டர் அப்படியே சரிவாக இழுத்து செல்லப்பட்டு விமானத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் கீழே போய் விழுந்திருக்கிறது. இந்த டேபிள் டாப் விமான தளம் என்பது நம்ம இந்தியாவில் 3 இடத்துல இருக்கிறது. இது ரொம்ப ரிஸ்கியான விமான ஓடுதளம் என்று சொல்வார்கள். இந்த ரன்வே எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறுகிய மீட்டர்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி 9000 அடிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இவர்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. மிக திறன் வாய்ந்த திறமைசாலியான மிக அனுபவம் வாய்ந்த பைலட்டுகளால் தான் இதில் கரெக்டாக லேண்டிங் செய்ய முடியும். மொத்தம் 3 இடங்கள்ல இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இது கோழிக்கோட்டில் இருக்கிற அந்த கரிப்பூர் விமான நிலைய ஓடுதளம், இரண்டாவது மங்களூரில் இருக்கிற விமான ஓடுதளம், அடுத்தது மணிப்பூரில் இருக்கிற லெங்புய் விமான ஓடுதளம். இந்த டேபிள் டாப் விமான ஓடுதளம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குன்றின் மேல அது அமைக்கப்பட்டிருக்கும். 2 பக்கமுமே பள்ளங்கள் இருக்கும். அது ஒரு சின்ன அளவு தான். நீங்கள் அந்த விமானத்தை ரொம்ப லாவகமாக கொண்டு அப்படி இறக்கி நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது எப்போதுமே ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம்தான். இந்த மங்களூர் விமானத்தளம் இருக்குது இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் இது உலகினுடைய டெட்லியஸ்ட் ஏர்போர்ட் லிஸ்ட்ல 10வது இடத்தை இந்த மங்களூர் பிடித்திருக்கிறது. இதே மங்களூர் விமான நிலையத்தில் இதே டேபிள் டாப் விமான ஓடுதளத்தில் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பு மே 22ஆம் தேதி 2010 அன்று இதே மாதிரியான விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் 158 பேர் பலியானார்கள். அந்த விபத்தின் போது 3 முறை விமானத்தை தரையிறக்க முயற்சித்தார்கள். கடைசி முறை விமான கட்டுப்பாட்டு அறையின் உத்தரவை மீறி தரையிறக்கினர். அப்படி தரையிறங்கும் பொழுது அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அது படுவேகமாக சென்று மலையிலிருந்து கீழே விழுந்து நொறுங்கியது.
அதில் பயணித்த 158 பேர்கள் பலியானார்கள் என்று விவரம் சொல்லப்படுகிறது. இந்த மங்களூர் ஓடுதளம் 2400 மீட்டர் கொண்டது. இதில் 2000 மீட்டரில் அப்படியே இறங்குனாங்களாம். அதனால அந்த 400 மீட்டரில் தான் அவர்களுக்கு நிறுத்துறதுக்கான ஒரு சூழல் கிடைத்ததாம். அந்த சூழலில் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் தான் அப்படியே மலையிலிருந்து கீழே விழுந்தது விமானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விபத்துக்கு அப்புறம் வல்லுநர்கள் குழு இந்த 3 விமான ஓடுதளங்களுக்கும் எச்சரிக்கையான ஒரு அறிவிப்பை கொடுத்தது. அது என்னவென்றால், இந்த பைலட்டுகள் மிக அனுபவம் வாய்ந்தவர்களை மட்டும்தான் இதில் அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும். இரண்டாவது, அவர்கள் மிகுந்த நுட்பத்தோடு இதை தரையிறக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த 3 விமான ஓடுதளங்களுமே இந்த நிலத்தின் பரப்பு மற்றும் அமைவிடத்தின் காரணமாக மிக ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விமான தளங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோழிக்கோடு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த டேபிள் டாப் விமான ஓடுதளம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஒரு 10 விமான ஓடுதளங்கள் மிக ஆபத்தானவை என்று சொல்லப்படுகிறது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ரன்வேயின் நீளம் 9000 அடிகள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த 9000 அடிகள் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் 10 ஏர்போர்ட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமானது டேபிள் டாப் ரன்வேகள் கொண்ட இந்த 3 விமான நிலையங்கள். இது மட்டுமல்லாமல் பாட்னா, ஜம்மு, அகர்தலா, குல்லு, போர்ட் பிளேயர், ஐஸ்வால், லத்தூர் போன்ற விமான நிலையங்கள் மிக ஆபத்தானவை என்று சொல்லப்படுகின்றன. இந்த லத்தூர் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுற்றுச்சுவரே அதுக்கு கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு ஆபத்தானது. போர்ட் பிளேயர் இருக்கக்கூடிய ரன்வே கூட அது நடுவில் ஒரு ரோட் போகுது. அதில் ஒரு பிஸியான ஒரு டிராஃபிக் கூட எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 10 முக்கியமான ஏர்போர்ட்டுகள் ஆபத்தானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த டேபிள் டாப் ஏர்போர்ட்டுகள் இருக்குது இல்லையா, இதற்கு எந்த மாற்று வழியே இல்லையா? ஆபத்திலிருந்து ஒரு ரன்வேயாக மாற்ற முடியாதா அப்படின்னா அதற்கு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அதை விஸ்தரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கான இடங்கள் அதுக்கு இருக்க வேண்டும். இந்த கோழிக்கோடை பொறுத்த வரைக்கும் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று இந்திய அரசு ஆசைப்பட்டது. ஆனாலும் என்ன நடந்தது என்றால், அதை சுற்றி ஒரு 1500 குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் இந்த இடத்தை விட்டு தந்து நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொன்னதுனால அந்த விரிவாக்க திட்டம் அப்படியே முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த விமான ஓடுதளத்தை விரிவாக்கம் இல்லாமல் எப்போதும் போலவே அப்படியே அவர்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் வேற எந்த ஒரு விஷயமே நமக்கு கிடையாதா? இதை எப்படி சேஃபாக கொண்டு வரது அப்படின்னா அதற்கு ஒரு கை கொடுக்குற விஷயமாகத்தான் EMAS என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த EMAS என்பது என்ஜினியர்ட் மெட்டீரியல்ஸ் அரெஸ்டிங் சிஸ்டம் ஃபார் ஏர்கிராஃப்ட் ஓவர் ரன்னிங். இந்த விமானம் விமானத்தளத்தை விட்டு கட்டுப்பாடு இழந்து வேகமாக ஓடும்போது அது ஓடி முடிக்கிற இடத்துல ஒரு படுக்கை போன்ற ஒரு அமைப்பை இவர்கள் வைத்திருப்பார்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு கான்கிரீட்டுகளால் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்காங்க. அது கனமில்லாமல் இலகுவாக நொறுங்கக்கூடிய அமைப்பில் ஒரு கான்கிரீட் ஒரு படுக்கை. இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ரன்வே விட்டு இறங்கி ஓடும்போது அந்த விமானத்தினுடைய டயர் அதில் போய் சிக்கும் போது இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற அந்த கான்கிரீட் துகள்கள் ஒரு ஜெட் பாம்ஸ் மாதிரி அப்படியே வெடித்து ஒரு சகதியாக ஆகிவிடுவது. அப்படி சகதியாக ஆகி அந்த விமானத்தினோட டயரை இருக்கும் பொழுது அந்த விமானம் மேற்கொண்டு ஓட இயலாது. அப்போ ஓட அது முயற்சிக்கும் பொழுது அதனுடைய எரிபொருள் வேஸ்ட் ஆகும். அந்த ஆற்றல் குறைந்து அது மந்த நிலையை அடையும். மேற்கொண்டு ஓட முடியாமல் விமானம் அப்படியே நின்றுவிடும். இதனால் எந்த ஒரு உயிர் சேதமோ விமானத்திற்கு எந்த ஒரு சேதாரமோ இல்லாமல் எல்லாமே பாதுகாக்கப்படும். விமான தளத்தை விரிவாக்கம் செய்ய இயலாத பொழுது, சர்க்கியூட் கிராவல் வளைவு அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயங்களோ பண்ண இயலாத போது இந்த EMS நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கிட்டத்தட்ட தன்னுடைய 112 விமான ஓடுதளத்தில் அமைத்திருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னதா ஒரு ஆபத்து அப்படின்னு உணர்ந்தால் கூட அதற்கு ஒரு பிரிகாஷனான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பார்கள். அதுபோலத்தான் இந்த EMS சிஸ்டத்தை கிட்டத்தட்ட 112 விமான ஓடுதளத்திற்கு அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இது இல்லாமல் மேலும் ஒரு 10 விமான ஓடுதளத்திற்கு அமைப்பதற்கு அவர்கள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அமெரிக்கா தவிர வேறு எந்தெந்த நாடுகளில் இதை உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சீனாவினுடைய ஒரு 2 ஏர்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள். சவுதியில் 1, பிரான்ஸில் 3, சுவிட்சர்லாந்தில் 1, ஜப்பானில் 1, ஜெர்மனியில் 1 இப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்திய அரசு கிட்ட இது ஒரு வேண்டுகோள் தான். எவ்வளவோ விஷயங்களுக்கு இந்திய அரசு பாதுகாப்பை நம்மளுக்கு உறுதிப்படுத்தி தருகிறது. இந்த 3 டேபிள் டாப் விமான ஓடுதளத்திற்கும் இந்த EMS-ஐ ஒரு சின்ன அடியிலேயே அவர்கள் அந்த படுக்கை அமைத்து தர முடியுமா? 600 அடி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க, குறைந்த அளவு என்றால். அதிலேயே இந்த படுக்கையை அமைத்து தரும் பொழுது விமானம் சேஃபாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பயணிகளுடைய விலை மதிக்க முடியாத உயிர்கள் பாதுகாக்கப்படும். இதுவரை இந்தியா இதே மாதிரியான 2 விபத்துகளை டேபிள் டாப் ரன்வேயில் சந்தித்திருக்கிறது.
அதனால் இந்திய அரசு இந்த EMAS தொழில்நுட்பத்தை இதில் பயன்படுத்துவது மிகுந்த நல்லதாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். நாமும் அந்த கோரிக்கை வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்று கேட்டீர்களானால் இதில் ஒரு உருக்கமான விஷயம். சரபு பிளசேரி என்கின்ற பயணி தன் மனைவி மற்றும் குட்டி மகளுடன் துபாய் ஏர்போர்ட்டிற்கு வந்து செக்இன் செய்துவிட்டு இந்த விபத்துக்குள்ளான அந்த விமானத்தில் வந்து அமர்ந்து ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்தார். அதில் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இதோ என் சொந்த நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார். பதிவிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் உயிருடன் இல்லை. இந்த விபத்தில் அவர் இறந்துவிட்டார். அவரது மனைவியும் மகளும் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அவரின் குட்டி மகள் நினைவு திரும்பி அப்பா அப்பா என்று அழுது கொண்டிருக்கிறது. யார் இந்த குழந்தைக்கு பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த விபத்தில் பலியானவர்களுக்கு ஆறுதலை தவிர நாம் என்ன சொல்ல முடியும்? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். நன்றி.